மதுரை நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற கோபுதூர் மக்களுக்கு பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய திருவிழா தேர்தல். எங்கு திரும்பினாலும் பறையிசை அடிப்பதும் மேளதாளங்களும் கொடியும் கொத்தளங்களும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலர் போல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற சில முகங்களை தேர்தலில் மட்டுமே பார்க்க முடிகிறது. எங்கேயுமே பார்க்க முடியாது. தேர்தல் நேரம் வந்தா மட்டும்தான் எங்க தான் வச்சிருப்பானுன்னு தெரியாது. அந்த கஞ்சி போட்ட வேட்டியும் சட்டையும் அந்த பக்கத்தில் கூட போக முடியாது. ஒரு தெரியாம ஒரு கூட்டத்தில் புகுந்து வந்துட்டு லைட்டா வெட்டி விட்டுருச்சு. கஞ்சி போட்ட சட்டை, கஞ்சி போட்ட வேட்டி எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வந்துடுறது. எதற்கு? மக்களுக்காக உழைக்க, பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்ய, உங்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க, உங்களுக்கு மருத்துவ வசதி செய்து தர, உங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க, உங்களுக்காக சாலைகள் போட, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான நாட்டை உருவாக்க. யாரு? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வதற்காக தேர்தலில் போடுது. உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா ஏண்டா 50 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் 50 வருஷத்துல மாறி மாறி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு மாறி மாறி ஓட்டு போட்டோம். 50 வருஷமா நடக்காத நல்லதை இனிமேல் நீங்கள் வந்து செய்வீர்கள் என்று நாங்கள் நம்பணுமா? எதற்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நான் மொத்தமாக கேட்கிறேன். தனித்தனியெல்லாம் பேச வேண்டாம். மொத்தமா எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. 4 முனை போட்டி எல்லாம் கிடையாது. போட்டி யாருக்கு போட்டி? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவனுக்கும் ஓட்டுக்கு பணத்தை வாங்காது என்று சொல்லுகிற சீமானின் தம்பிகளுக்கு தான் போட்டி. நான் சவால் விடுறேன். திமுக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு சவால் விடுறேன். ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை நீ கூட்டி காட்டு, அப்புறம் பேசுவோம். முடியுமா உன்னால? சாயந்தரம் 4 மணிக்கு டாடா ஏஸ்ல மக்களை ஏத்திட்டு கொண்டு வந்து 300 ரூபா சாப்பாடு போட்டாலும் ஆம்பளையா இருந்தா கோட்டரு கொடுத்து நீ உட்கார் வைப்ப. தேர்தல் அன்னைக்கு டாடா ஏஸ்ல ஏத்திட்டு வந்து ஓட்டு போட வைப்ப. முத நாள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வெள்ளி கொலுசு, சிமிழி விளக்கு, குடம், சம்படம் இது எல்லாம் கொடுத்து நீ ஓட்டு வாங்கணும். நம்ம இந்த டீ கடை இருக்கு, இந்த டீ கடை தான் நின்றுகிட்டு இருக்கேன். ஒருத்த வந்து, என்ன துரைமுருகன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க டீ சாப்பிடலாம்னா. ஏண்டா யார் நீ? உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, என்ன எதுக்கு டீ சாப்பிட கூப்பிடுற அப்படி நான் கேட்டேன்னா நான் நல்லவன். வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்திருந்தேன், டீ வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கு, சூப்பர், எப்படி இருக்கீங்க, நல்லா டீயை குடிச்சிட்டு அப்புறம் வட்டமா துரைமுருகன் பாய் பாய். யார் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எனக்கு டீ வாங்கி கொடுக்குறான்னா என்கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். அதே போல ஓட்டுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறான்னா அவன் உங்ககிட்ட பெருசா எதையோ புடுங்க போறான்னு அர்த்தம். புடுங்க போறான், புடுங்கிட்டான். 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல 1000 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. கடன் வாங்கி சேவை செய்யறான். 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சி. இந்த மண்ணில் பேராசிரியர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ராம சீனிவாசன் வேட்பாளராக நிற்கிறார். ராம சீனிவாசன் நம்ம கேட்கிறோம், 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சியில் எதை நீங்கள் செய்தீர்கள்? ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன். 100 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் என்னை உயிரோடு கொளுத்துங்கள் என்று மோடி சொன்னார். 101வது நாள் ஒரு மானமுள்ள ஒருத்தன் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டான். வா, பெட்ரோல் டீசல் விலை குறையல, எங்க இருக்குன்னு போனா மோடி காணோம். ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப சொல்றாரு, எப்போ இன்னைக்கு சொல்றாரு 10 வருஷம் ஆட்சி அவருடைய ஆட்சி. இந்த கோமாளி படத்துல கோமாவில இருந்து ஜெயம் ரவி எந்திரிச்சு வந்து இங்கிருந்த பிரிட்ஜ் எங்க, இங்கிருந்த பாலத்தெங்க, இங்கிருந்த ஆத்தெங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி, என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கச்சத்தீவு பறி போயிருச்சா, கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்துருச்சா. ஐயோ ஏண்டா கச்சத்தீவை தார வார்த்தை 40 வருஷமாச்சு.
40 வருஷம் கழிச்சு இப்ப அண்ணாமலை ஆர்டிஐ போட்டாராம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில். அதுல காங்கிரஸ் தான் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது தெரிய வந்துச்சான். அதை இவர் மோடி சொன்னாராம், மோடி அதை வெளிப்படுத்தினாரா. நல்ல வேளை காந்தியை கொண்டது கோட்சேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காந்தியை கொடூரமா கோட்சே கொண்டிருக்க கூடாது, நாங்க ஆர்டிஐ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லல. சொன்னாலும் சொல்லுவான். ஏமாத்துவதற்காக, ஓட்டை பறிப்பதற்காக இப்ப கச்சத்தீவை கையில் எடுத்திருக்காரு. நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் கஜா புயல் வந்தது, மோடி வரல. தானே புயல் வந்தது, மோடி வரல. வர்தா புயல் வந்தது, மோடி வரல. குரங்கணி தீ விபத்து வந்தது, மோடி வரல. இப்ப ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள், மோடி வரல. எதற்கும் வராத மோடி எப்படி இந்த 2 மாசத்துல 4 முறை வந்திருக்காரு. மதுரைக்கு வராரு, கோயம்புத்தூருக்கு வராரு, பொள்ளாச்சிக்கு வராரு, அந்த பக்கம் பல்லடத்துக்கு வராரு, கன்னியாகுமரிக்கு வராரு, சென்னைக்கு வராரு. ஏன் வராரு? 2 மாசத்துல 4 முறை. ஒக்கி புயலுக்கு வராத மோடி ஜக்கியை பார்க்க வந்தார். குரங்கணி தீவிரத்திற்கு வராத மோடி ராமேஸ்வரத்துல தீர்த்தம் எடுக்க வந்தார். எதற்கு? தமிழனுடைய ஓட்டை பறிப்பதற்காக. எப்படியும் இழிச்சவா தமிழன் திமுக மேல அதிமுக மேல கோபத்தில் இருக்கான், அந்த ஓட்டையெல்லாம் பறிச்சிடலாம் என்று திட்டமிட்டு மோடி இறக்குறாங்க. மோடி வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நம்ம ஊர் மோளக்காரங்க மாதிரியே நல்ல ஒரு தோல்ல ஒரு துண்டு, கையில் ஒரு மஞ்சப்பை மட்டும்தான் இல்லை. மோடி கையில் மஞ்சப்பை மட்டும் கொடுத்தா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். ஏன்னா எங்க அண்ணன் சீமான் சொல்றாருல, மோடி என்பவர் ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் என்று. அந்த புரோக்கர் வேலைக்கான, தரகு வேலைக்கான மஞ்சப்பை இல்லை. அந்த மஞ்சப்பைய கக்கத்தில் வச்சுட்டா, மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிட்டா அருமையா இருக்கும். புரோக்கர் தொழில் செய்வதற்கு அருமையா இருக்கும். யாரை ஏமாத்த, யாரை ஏமாத்த? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, எப்போதும் சுடிதார் போட்டுக்கிட்டு சால் போட்டு திர, சுடிதார் தானே அது, ஒரு சுடிதார் போட்டு திர மோடி. அதுவும் சால் கூட போட மாட்டாரு, சால் தேவையில்லை அவருக்கு. அது இப்ப வெள்ளை வேட்டி தந்தியில பேட்டி, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு தந்தியில வணக்கம், நான் நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்க நல்லா இல்லையா. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? 10 ஆண்டு காலம் கோமாவில் இருந்த இவர்கள் தேர்தல் வந்தவுடன் விழிக்க தொடங்கி விட்டார்கள். தேர்தல் வந்துவிட்டது என்ற உடனே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலர் போல வருகிறார்கள் நம்முடைய ஓட்டை பறிக்க. இவர்களிடமிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்தியாவில் நாம் தமிழர் கட்சி போல ஒரு கட்சி அடக்குமுறையை சந்திச்சிருக்காது. தொடர்ச்சியான அடக்குமுறை. 14 ஆண்டு காலம் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம். வேணாம், இப்படி அடிச்சா அப்படி பேச முடியும்? நிப்பாடு சொல்லுங்க. எட்டு மணிக்கு கரெக்டா ஒரு 3 நிமிஷம் விட்டு ஒரு சௌராஷ்டிரா பையன் பேச போறான். சௌராஷ்டிரா இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், மீத்தேனுக்கு எதிரான போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டம், நீற்றுணு ஆராய்ச்சிக்கு எதிரான போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்று தொடர்ச்சியான போராட்ட களத்தில் என்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை தேர்தல் அரசியலில் இறங்கியது 2016. 2016 நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டி போட்ட போது சீமானுக்கு வேட்பாளர் நிற்க ஆள் இருக்கான்னு கேட்டான். சீமான்லாம் ஒரு தேர்தலை சந்திப்பாரு, அப்படியே கலைஞ்சு போயிடுவாருன்னா. 2019 நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டோம், நாடாளுமன்றத்துக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. 2021 பிறகு சீமானுடைய கட்சியே இருக்காதுன்னா திருப்பியும் போட்டியிட்டோம் தனிச்சு. 2021 திமுக அதிமுகவோட காங்கிரஸோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கும் சொன்னா மீண்டும் தனிச்சு போட்டியிட்டோம். 1.1 விழுக்காடு வாக்கு எடுத்த நாம் தமிழர் கட்சி 2019 4 விழுக்காடு, பிறகு 7 விழுக்காடு. இப்பொழுது நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக கூட்டணி வைக்கும் என்று எல்லா கட்சிகளும் அழைத்தது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் எந்த தலைவனுக்கு கூடியிருந்தாலும் 500 கோடி ரூபாய் 5 சீட்டு வாங்கிட்டு அடமானம் வச்சுட்டு போயிருப்பான். ஆனால் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என் தம்பிமார்களை யாரோடும் அடமானம் வைக்க மாட்டேன் என்று தனிச்சு நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எல்லாம் கூட்டணி,
எல்லாம் பணம். 500 கோடி 5 சீட்டு, 300 கோடி 3 சீட்டு, 1000 கோடி 10 சீட்டு. இதற்கு இடையில 40 தொகுதியிலும் வேட்பாளர்களை, படித்தவர்களை, இளைஞர்களை, பொறியாளர்களை, மருத்துவர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த களத்தில் நிறுத்தியிருக்கிறார். அப்படி இந்த மதுரை மண்ணிலே மதுரை யாதவா கல்லூரியுடைய பேராசிரியர் முனைவர் எங்களுடைய அக்கா சத்யா தேவி அவர்களை இந்த மதுரை பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த அக்கா சத்யா தேவி பாராளுமன்றத்தில் மோடிக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அக்கா சத்யா தேவி அவர்களை நிப்பாட்டிருக்காரு. நீ நினைச்சு பாரு, சு வெங்கடேசன் ஒரு பக்கம், ராமசீனிவாசன் ஒரு பக்கம், மரியாதைக்குரிய சரவணன் ஒரு பக்கம், 3 வேட்பாளர். 3க்கும் மத்தியில் ஒரு பெண் புலி, வேலுநாச்சியாருடைய வாரிசாக வந்திருக்கிற எங்களுடைய அக்கா சத்யா தேவி. 3 ஆண் வேட்பாளர். நான் சவால் விட்டு சொல்றேன், நாளைக்கு மறுதினமோ புதிய தலைமுறையை கூப்பிடு, நியூஸ் 7 கூப்பிடு, நியூஸ் 18 கூப்பிடு, நியூஸ் 24/7 கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, CNN, NTV ஒரு நேரலை எங்கள் வேட்பாளரோடு தர்க்கம் செய்து உங்கள் 3 வேட்பாளரும் வென்று விட்டால் நாங்க வாபஸ் வாங்குறோம். முடியுமா? தர்க்கத்தில் பேசுதி நாங்க பேசுறதை விட பல மடங்கு பேசுவாங்க. நாங்களாவது மேடை பேச்சாளர், அவங்க பட்டிமன்ற பேச்சாளர். பட்டிமன்ற பேச்சாளர் பாராளுமன்ற பேச்சாளராக வர வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடுங்க. ஒரு முறை. இது சாதாரண மைக்கு இல்ல. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ திருமணார் முழங்கிய மைக்கு இதே மைக்கு தான். அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று காமராஜர் பேசிய மைக்கு இதே மைக்கு தான். எங்கள் பாட்டன் ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் எங்கள் பாட்டன் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் பேசிய மைக்கு இன்றைக்கு நீண்ட நெடுகாலத்திற்கு பிறகு பொய்யை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த கருணாநிதியின் உளறல்களை, ஸ்டாலினுடைய உளறல்களை, உதயநிதியுடைய பொய்களை கேட்ட மைக்கு முதல் முறையாக சீமான் என்கிற நேர்மையின் தலைவனுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. அந்த உண்மைக்கு, அந்த நேர்மைக்கு, சரியான தலைமைக்கு எடுத்துக்காட்டு இந்த மைக்கு. அந்த மைக்கு சின்னத்தில் ஒரு போடி இல்ல. நாங்க பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை அதிமுக, நாங்க பரம்பரையா காங்கிரஸ், நாங்க பரம்பரையா பாரதிய ஜனதா, நாங்க பரம்பரையா கம்யூனிஸ்ட் அப்படின்னா ஒன்று பண்ணு. 6ஆம் நம்பர் சின்னம், நேரா வாக்குச்சாவடிக்கு போங்க. உங்க சின்னத்திலே ஓட்டு போடுங்க, நான் தப்பு சொல்லல, அது உங்க விருப்பம். அதுக்கு முன்னாடி நேத்து எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு ஆபீசர் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, மைக்கு சின்னம் சரியா வேலை செய்யலன்னு சொல்றாங்க, அதனால மைக்கு சின்னம் வேலை செய்ய பார்க்கறதுக்காக இந்த 6ஆம் நம்பர்ல ஒரு அமுக்கிட்டு அப்புறம் ஓன் சின்னத்துல போடு. முதல்ல 6 அமுக்கு, 5 பேர் 5 இருக்கும். அந்த 5 அயோக்கியரின் தூரை தள்ளிவிட்டு 6ஆம் நம்பர் சின்னத்திலே, மைக் சின்னத்திலே போட்டியிடுகிற அக்கா சத்யா தேவியர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். மதுரை பாராளுமன்றத்திலிருந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி தொடங்கியது. மதுரை பாராளுமன்றத்திலிருந்து நாம் தமிழ் தன் வரலாற்றை தொடங்கியது என்ற வரலாறு பதிவு செய்ய வேண்டும். இது உண்மையிலே பாண்டியருடைய கோட்டை என்றால் இங்கிருந்து நான் தொடங்க வேண்டும். நம்முடைய பாருங்க, நம்முடைய வைகை செத்து போச்சு. வைகையில நட்டநடு ஆத்துக்குள்ள ஒருத்தன் கோவிலை கட்டி உட்கார்ந்துக்கிறான். அதுவும் தேனி ஆனந்தம்னு ஒரு கடை, டெக்ஸ்டைல்ஸ். மதுரையில் கூடிய அந்த வைகையாத்து கரையில் அனுமதி கொடுத்தது யாரு? அதிமுக இல்ல திமுக? மதுரை ஆத்துல தண்ணியே இல்லை, செத்துருச்சு. ஒட்டுமொத்தமாக செத்துக் கொண்டிருக்கிற வைகை, தாமிரபரணி, நம்முடைய ஆற்றுவளம், நிலவளம், நீர்வளம், இதை மீட்க வேண்டும் என்றால் அதற்காக வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிட்ட மாட்டோம், ஏன்னா இல்ல, நோ மணி, வடிவேல் மாதிரி தான், இல்லை இருந்தா தானே கொடுப்போம். அரசியல் நிற்பதற்கு பணம் தேவையில்லை, நல்ல இனமாக இருந்தால் போதும் என்று உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். உண்மையிலே காசு இல்லை. நாளைக்கு தேனி கூட்டத்துக்கு போனோம், போனா அங்க யாராவது கொடுத்தா உண்டு, இல்லைன்னா நோ மணி. நோ மணி. மணி மட்டும் இருக்குன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வைக்க திட்டம் இருக்கு. பணம் இல்லை. பணமாகவும் இனமாகவும் நீங்கள் தான் எங்களுக்கு நிற்கணும். இந்த முறை நீங்கள் செலுத்த போற வாக்கு நம் இனத்தை காக்க வேண்டும். அக்கா வெற்றி வேட்பாளராக மாற வேண்டும். பாராளுமன்றத்தில் சென்று மோடியை எதிர்த்து பேச வேண்டும் என்ற உரிமை குரலோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.